ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கத்தில் நடக்குது. ஈவினிங் 3:30 போல் நடக்குது. லாஸ்ட்டு 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. அதே சேம் தான் குஜராத் டைட்டன்ஸும் 5 மேட்ச்சில் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ இங்கே ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 206 சேப்பாக்கத்தில். ஸோ பேட்டிங் பிச் பவுலிங் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஹீட்னால் அந்த செகண்ட் பிச்சு பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வின்னிங் பேட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். வின்னிங் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 ஓவரில் 45 to 50 ரன்ஸ் அடிச்சிருக்கோம். ஒரு விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்ல. செகண்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 30 to 35 ரன்ஸு, 2-3 விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்ல. தேர்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 40 ரன்ஸு. ஃபைனல் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 50 to 55 ரன்ஸு. ஸோ இதான் வின்னிங் பேட்டர்ஸு. நம்ம சிஎஸ்கேவோட லைனப் பார்த்துடலாம். வேறு ஆடுறாங்க சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே, சிவம் துபே, டவால் பிரவேஸ், சர்ஃபராஸ் கான், ஜேமி ஓவர்டன், நூர் அகமது, அன்சுல் கம்போஜ், முக்கர் சௌத்ரி, அகில் ஹுசேன். கீ பேட்டர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடித்தார். இது வரைக்கும் 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. சூப்பராக ஆடி நல்லா ஒரு மேட்ச்சை கொண்டு போயிருக்காரு. ஸோ அது மேலே ருத்ராஜ் கெய்க்வாட் மேலே ஒரு ஹோப் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணார் மும்பை கூட. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது விக்கெட் ஆகிடுச்சு. ஸோ அவருக்கு கிளிக் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆயுஷ் மாத்ரே அவர் இன்ஜுரி, அவர் ஆட மாட்டார். ஸோ அவருக்கு பதிலாக கார்த்திக் சர்மா தான் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிவம் துபே அவரும் சீசன் கொஞ்சம் இதாக இருக்கார். அவரும் மாட்டிச்சுன்னா 6-4 அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. டவால் பிரவேஸும் ஒரு அதிரடி ஆடக்கூடிய பிளேயரு. சர்ஃபராஸ் கான் சூப்பராக ஆடிட்டுருக்காரு இந்த சீசன் போல். ஜேமி ஓவர்டன் ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு இந்த சீசனில். பவுலிங் போடுறாரு, பேட்டிங் நல்லா பண்ணுறாரு. ஸோ நூர் அகமது அதை சொன்ன மாதிரி அவருக்கு ஈக்குவலாக யாராவது அகில் ஹுசேன் அது மாதிரி யாராவது பவுலிங் ஈக்குவலாக யாராவது போட்டாங்கன்னா, கம்பேர் பண்ணி போட்டாங்கன்னா அவர் நல்லா போடுறாரு. ஸோ போன மேட்சும் அதே மாதிரி தான் அகில் ஹுசேனுக்கு நல்லா போட்டார். அதை ஏற்ற மாதிரி நூர் அகமது நல்லா போட்டார். அன்சுல் கம்போஜ் சூப்பராக போடுறாரு. அதிக விக்கெட் எடுத்திருக்காரு. முகேஷ் சௌத்ரி சூப்பராக போட்டார் விக்கெட் எடுத்து. அகில் ஹுசேன் செம்மையாக போட்டார். 4 விக்கெட் எடுத்து கேம் சேஞ்ச் பண்ணார் சூப்பராக. ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம குஜராத் டைட்டன்ஸோட லைனப் நம்ம பார்த்துடலாம். யார் சாய் சுதர்சன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஜேசன் ஹோல்டர், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ரஷீத் கான், மனவ் சுதர், கஷிகா ரபாடா, முகமது சிராஜ். இவங்க சாய் சுதர்சன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி சூப்பராக அடித்தார், கன்சிஸ்டாக அடித்தார். ஸோ சுப்மன் கில் அவருக்கு அவரும் மாட்டிச்சு நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. ஸோ ஜாஸ் பட்லர் அவரும் அடிச்சு ஆடக்கூடிய பிளேயரு. வாஷிங்டன் வந்து ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்ம் கூடியது. பவுலிங் அண்ட் பேட்டிங் நல்லா பண்ண முடியாது. ஜேசன் ஹோல்டர் சேர்த்துருக்காங்க லாஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடினார். பவுலிங் அண்டு பேட்டிங் நல்லா பண்ணக்கூடிய ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஷாருக் கான் நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. ரஷீத் கான் அந்த விக்கெட் அவருக்கு கொஞ்சம் கிளிக் ஆக மாட்டேங்குது. சர்ஜரி பண்ணதுனால அவரால் கரெக்டாக போட முடியல. அவர் கரெக்டாக அந்த லைனில் விழுந்துச்சுன்னா நல்ல விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ராகுல் திவாட்டி அவர் ஃபினிஷர் நல்லா ஒரு லாஸ்ட்டு 4 ஓவர்ஸ்க்கு வந்தார்னா நல்லா மேட்ச் வின் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. கஷிகா ரபாடா நல்லா போடக்கூடிய ஒரு டபிள்யூடி இருக்குது. முகமது சிராஜ் நல்லா கண்டெயின் பண்ணக்கூடிய. ஸோ நம்ம கேம் சேஞ்சஸ் யாராவது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடு. ஸோ அவருக்கு கிளிக்கே ஆக மாட்டேங்குது சீசன் போலாம். பார்க்கலாம் இந்த ஒரே ஸ்கோர் அடிக்கிறாதான் நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். குஜராத் டைட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அவர் நல்லா கன்சிஸ்டாக ஆடக்கூடிய பிளேயரு. அவருக்கும் கிளிக் ஆச்சுன்னா நல்லா ஆடவர். வின்னிங் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு 52% கொடுக்குறேன். ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 48% கொடுக்குறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் மும்பை இருந்துச்சு. பேட்டிங் அண்ட் பவுலிங் நல்லா பண்ணி வந்திருக்காங்க. அதே நம்ம கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். குஜராத் டைட்டன்ஸு ஆர்சிபி கூட தோற்றுட்டாங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச் வின் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. பாயிண்ட் டேபிள்ஸ் முன்னேறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.